ஹரே கிருஷ்ணா. ஆத்மயோகம் பாகம் 9. பூரணத்தை பற்றி விசாரணை செய்யுங்கள். அதன் தொடர்ச்சி. குஷ்டரோகத்திற்கு தீர்வு காண்பதற்கான முயற்சி குறித்து இன்று காலையில் உரையாடி கொண்டிருந்தோம். நோய்க்கு தீர்வு காண்பது நல்லதே, ஆனால் முதலில் குஷ்டரோகம் இருப்பதற்கான காரணம் என்ன? ஒருவர் குஷ்டரோகத்தால் துன்பப்படுவதும் மற்றவர் துன்பப்படாமல் இருப்பதும் ஏன்? இவற்றை ஏற்பாடு செய்வது யார்? நவீன கால மக்கள் மந்தமாக இருக்கும் காரணத்தால் இக்கேள்விகளை கேட்பதில்லை. இதனால் அவர்களின் எல்லாவித திட்டங்களும் சிறிது காலம் கழித்து தோல்வியடையும். பராபவ. தங்களின் இறுதி நன்மைக்காக என்ன திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை அவர்கள் அறியார்கள். உதாரணமாக, நான் இப்படியே விளையாடி கொண்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று ஒரு குழந்தை நினைக்கலாம். அதனால் அக்குழந்தை ஒரு வகை விளையாட்டில் ஈடுபடுகிறது. சிறிது நேரத்தில் அந்த விளையாட்டில் அதிருப்தி அடைந்து அதனை கைவிட்டு வேறொரு விளையாட்டில் ஈடுபடுகிறது. அறியாமையின் காரணத்தால் அப்போத நிலையான மகிழ்ச்சியை எங்கே கண்டுபிடிப்பது என்பது அக்குழந்தைக்கு தெரியவில்லை. இந்த அறியாமையை விளக்க அபோத நிலையில் அல்லாமல் முழு அறிவுடன் போத நிலையில் இருப்பவரை அணுக வேண்டும். அத்தகு நபர் புதா, விவேகம் உள்ளவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் வாழ்வின் உண்மையான குறிக்கோள் என்ன என்பதும் அதை எவ்வாறு அடைவது என்பதும் அவருக்கு தெரியும். புதா என்னும் இந்த வார்த்தையில் இருந்துதான் புத்தரின் பெயர் வந்தது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். முதலில் அவர் புதா அல்ல, இளவரசர். அவர் அரண்மனையை விட்டு ஒருபோதும் வெளியே வந்தது கிடையாது. ஆனால் ஒரு முறை அவர் அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது ஒரு வயதானவர் ஊன்றுகோல் வைத்து மிகவும் சிரமப்பட்டு நடப்பதை பார்த்தார். அவர் தனது சேவகர்களிடம், இது என்ன? யார் இவர்? ஏன் இவ்வாறு நடக்கின்றார் என்று விசாரித்தார். இவர் வயதானவர் என்று அவர்கள் பதிலளித்தனர். அனைவரும் இதுபோல ஆக வேண்டும். இதுவே அவரது தேடலுக்கு ஊக்கமளித்தது. ஏன் அவர் அது மாதிரியாக ஆக வேண்டும்? ஒருவர் வயோதிகராக மாறி ஊன்றுகோல் வைத்து நடக்கும்படி ஏன் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும்? இந்த விசாரணைகள் அவரை புதாவாக மாற்றின. அவர் தியானத்தின் மூலம் புத்தர் ஆனார். அது அவருடைய லீலை. இருப்பினும் துன்பத்திற்கான இறுதி காரணம் பற்றி விசாரணை செய்வது ஒருவரை முறையான ஞானத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கு அவர் தன்னையே உதாரணமாக காண்பித்தார். அந்த பக்குவ ஞானத்தை எங்கிருந்து பெறுவது? குருவிடமிருந்து பெற வேண்டும். தத் விஞ்ஞானார்த்தம் ஷகுரும் ஏவாபி கச்சேத். பூரண உண்மையை பற்றிய முறையான ஞானம் வேண்டுமெனில் அங்கீகரிக்கப்பட்ட குருவை அணுக வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. பூரண உண்மையை உணர்வதற்கான வழிமுறை பற்றி குருவிடம் விசாரணை செய்யும்படி மக்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். சத்தர்ம புச்சாத். மாணவர்கள் அறிவை பெறுவதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஃபேஷன் என்ற எண்ணத்தில் குருவை ஏற்க கூடாது. தற்சமயத்தில் நிறைய மக்கள் அவ்வாறு செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் நாய் வைத்திருக்கிறார்கள். நானும் நாய் வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் குரு வைத்திருக்கிறார்கள். எனக்கும் ஒரு குரு இருக்கட்டும். இல்லை, உண்மையான அறிவிற்கான பாதை இதுவல்ல. ஒருவர் கேள்வியுடையவராகவும் குருவிற்கு சேவை செய்பவராகவும் இருத்தல் வேண்டும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4.34 பின்வருமாறு கூறியுள்ளார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஷ் தத்வதர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். நீங்கள் குருவிற்கு சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதன் பின்னர் கேள்விகள் கேட்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. முதலில் முழுமையாக சரணடைவதற்கு உரிய நபரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பிரணிபாதேன. அதன் பிறகு அவரிடமிருந்து ஆத்ம தத்துவம் குறித்து விசாரணை செய்யலாம். அந்த விசாரணை சேவையுடன் இணைந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் குருவிற்கு அதிகமான சேவைகளை செய்தால் அதிக உண்மை உங்களுக்கு வெளிப்படும். யஷ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹியர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனஹ. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே தெய்வீக ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.23 கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 6 தெய்வீக அன்பினால் பெறப்படும் விடுதலை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.